ஏ பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் தான். என்ன சொல்றாங்க? மனோஜ் வந்து டிராவல் பண்றாரு சிட்டி ஏல இருந்து சிட்டி பிக்கு. மனோஜ் டைம் இஸ் கால் 1/5 ஆஃப் தி நார்மல் ஸ்பீட். தென் ஹி ரீச்சஸ் சிட்டி பி வந்து எவ்வளவு 36 நிமிஷம் லேட். நார்மலா போய் தான் வச்சுக்கேன், கரெக்டான ஸ்பீடுக்கு போயிருப்பாரு சார், கரெக்டான டைமுக்கு போயிருப்பாரு. பட் அவரோட ஸ்பீடு மாறுறதுனால அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருக்கு. ரைட்டா? அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ண போறோம். அந்த ஈக்குவேட் பண்றதுக்கான ஸ்பீட் ரேஷியோ டைம் ரேஷியோ எடுக்க போறோம். அதுக்காக தான் என்ன ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டைம் அந்த பேட்டர்னை வந்து நம்ம உள்ள கொண்டு வரோம். என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த டைம் மனோஜ் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி இஸ் ஹி ட்ரூ வாட் இஸ் நார்மல் ஸ்பீட். அதே தானே என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏல இருந்து பி போறாங்க. என்ன பண்ணிருக்கேன்னா நார்மலான ஸ்பீட் நமக்கு தெரியாது. ரைட்டா? நார்மலான ஸ்பீட் என்ன பண்ணிக்கிறேன், நார்மலான ஸ்பீட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கேன். நான் மடங்குல சொல்றேன். ஆர் வந்து நீங்க யூனிட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 5 யூனிட். ஏன்னா கிலோமீட்டர்ல வச்சு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கும். அதனாலதான். சோ 5 மடங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அசியூம் பண்ற மாதிரி நார்மல் ஸ்பீட் என்ன பண்றேன், 5 யூனிட்ல போற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப என்ன ஆகும், நியூவான ஸ்பீட். ரைட்டா? அது நார்மல், இது நியூவான ஸ்பீட் என்ன சொல்றாங்க, 1/5 ஆஃப் த நார்மல் ஸ்பீட். 5 யூனிட்ல 5 யூனிட்ல 1/5 1/5 எவ்வளவு வரும், ஒரு மடங்கு தானே வரும். அப்போ ஒரு யூனிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. யூனிட் 6 மடங்கு. முதல்ல 5 மடங்குல போறேன், இப்போ ஒரு மடங்குல வந்து போறேன். ரைட்டா? அப்ப ஸ்பீடோட ரேஷியோ. ஸ்பீடோட ரேஷியோ என்ன வரும், 5:1. அப்ப 5:1 தான் ஸ்பீடோட ரேஷியோனா டைம் ரேஷியோ என்ன இருக்கும், அப்படியே இன்வர்ஸா இருக்கும். ரைட்டா? இன்வர்ஸா இருக்குன்னா 1:5 இருக்கும். 1:5 இருக்கும். அதாவது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நான் 5 மடங்குல, அதாவது ஸ்பீடு நார்மலான ஸ்பீட்ல வந்து போறேன். ரைட்டா? அதுல இருந்து ஸ்பீடை கம்மி பண்றேன். நார்மலான ஸ்பீட்ல போகும்போது அதுக்கான டைம் கம்மி பண்றதுனால என்ன ஆகுது, டைம் இன்க்ரீஸ் ஆகுது. இதான் வந்து என்ன ஸ்பீட் ரேஷியோ டைம் ரேஷியோ எடுத்திருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் நார்மலா, அதாவது ஸ்பீடு கம்மியாகிறதுனால அவனுக்கு எவ்வளவு டைம் எடுக்கிறாங்க, 36 நிமிஷம் லேட்டா போறான்னு அர்த்தம். இது நார்மலா போன டைமிங். ரைட்டா? நிமிஷம் இது நார்மலா போன டைம், இது புதுசா போன டைம். அப்ப நார்மலா போனதுல இருந்து புதுசா போன டைமிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆகுது எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது ஒரு மடங்கு, இது ஒரு 5 மடங்கு, நடுவுல எத்தனை மடங்கு, நடுவுல 4 மடங்கு இருக்கு. ரைட்டா? அப்ப 4 மடங்கு, நல்லா கவனிங்க. அந்த 4 மடங்கு தான் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிலே ஆன டைமா இருக்கும். ரைட்டா? ஒரு மடங்கு, அதாவது ஒரு யூனிட் 5 யூனிட், அது நடுவுல இருக்க கேப் 4 யூனிட். அந்த 4 யூனிட் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவர் எடுத்த எக்ஸ்ட்ரா டைமா இருக்கும். அதனால என்ன பண்ணிக்கலாம், அந்த 4 யூனிட்டை 4 மடங்கு எதோட ஈக்குவல் பண்ணிக்கிறேன்னா, அவர் எவ்வளவு நேரம் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வந்தாரு, அதாவது லேட்டா எடுத்தாருன்னா 36 நிமிஷம். ரைட்டா? அதுதான் அந்த 36 நிமிஷம். அந்த 4 யூனிட் தான் 36 நிமிஷம் மினிட். 4 யூனிட் வந்து 36 மினிட்னா அதுல இருந்து என்ன, ஒரு யூனிட் வந்து கண்டுபிடிச்சலாம். ஒரு யூனிட் 36/4 ரைட்டா? சோ அடிச்சோம் அப்படின்னு பார்த்தா 9 அப்படின்னு வரும். அப்ப என்ன மீனிங்னா அவன் கேட்டது என்ன, ஃபைண்ட் த டைம். நார்மலான ஸ்பீட்ல போகும்போது அவருக்கு எவ்வளவு டைம் வரும் தான் கேட்டிருக்கான். நார்மலா போகும்போது அவரோட டைம் ரேஷியோ என்ன, 1. ரைட்டா? அப்போ ஒரு யூனிட் பார்த்தா போதும். அப்போ ஒரு யூனிட்டோட வேறு 9 மினிட் தான் என்ன வரும்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வரும். ஆப்ஷன் வந்து டி ல இருக்கு.